ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சோயா பிரியாணி. சோயா ஜங்க்ஸ் வச்சு இந்த மாதிரி மதியத்துக்கு லஞ்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது ஒன் பாட் ரெசிபியும் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் காம்பினேஷன். நம்ம சேனல் முதன் முறையாக பார்க்குறவங்க SudhaSri கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோயா பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற சோயா ஜங்க்ஸ் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு முதல்ல தண்ணி ஊற்றி இதை நம்ம டஸ்ட்டெல்லாம் போக நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி. அடுத்தது இது கூட சுடு தண்ணி நம்ம மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த சுடு தண்ணியில் இது ஊறணுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் இந்த தட்டு வச்சு மூடிலாம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பெருசாக நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இப்போது நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு தண்ணியெல்லாம் இல்லாத நம்ம பிழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எடுத்தாச்சு. இப்போ சேர்த்து எடுத்த இந்த சோயா ஜங்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை கப்புக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கட்டி தயிராக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் இந்த காரம் உப்பு எல்லாமே நமக்கு இந்த சோயா ஜங்க்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை அப்படியே மூடி வச்சு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்புக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு முதல்ல இந்த அரிசி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு அடுத்தது இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 20 நிமிஷம் இதுவும் ஊறட்டும். 20 நிமிஷம் ஊற நம்ம சேர்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூனுக்கு நெய், 2 ஸ்பூனுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நமக்கு. சேர்த்துட்டு இது கூட கிராம்பு 3, ஏலக்காய் 2, பட்டை கொஞ்சம், கல்பாசி, அனாசிப்பூ 2 இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இந்த நெய் எண்ணெயிலையும் நல்லா இது வறுபடணுங்க. இது நல்லா வறுபட்ட பிறகு ஒரு கப்புக்கு பெரிய வெங்காயம் சின்ன நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமானது நமக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போக நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது தக்காளி 1 பெருசாக எடுத்துருக்கேன், அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, உப்பு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுணுங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா கலந்து நமக்கு நல்லா அப்படியே பேஸ்ட்டு மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சோயா ஜங்க்ஸ் மசாலா சோயா ஜங்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுணும். இதோட சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க. அப்போ தான் காரம் எல்லாம் இதில் சேர்ந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிக்கும் போதே சேர்க்கணும், நான் சேர்க்க மறந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொதிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியெல்லாம் வடித்த இந்த பாஸ்மதி அரிசியை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அரிசியெல்லாம் உடஞ்சிடாத அளவுக்கு நம்ம நிதானமாக கலந்து விட்டுருணுங்க. இந்த மாதிரி நிதானமாக கலந்து விடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணியெல்லாம் இருந்துருச்சு பார்த்தீங்களா, இருந்தது பூராமே இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கூட இதில் தண்ணியே இல்லை. இப்போ நம்ம 1.5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அரிசினா 1.5 கப்பு தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு நல்லா வெந்து இருக்கும், அதே சமயத்தில் உதிரி உதிரியாக வரும். இப்போ ஒரு குக்கர் மூடி வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்த பிறகு இப்போ விசில் சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் விசில்லேருந்து. இப்போ திறந்து பார்க்கலாம். அருமையான நம்மளுடைய சோயா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்த தண்ணி அளவு. ரொம்ப அருமையாக அட்டகாசமான நம்மளுடைய லஞ்சுக்கு இந்த சோயா பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுடைய அருமையான சோயா பிரியாணி ரெடி. நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சோயா பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.